ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. டபுள் பேர் செந்தில் ராமானுஜம். முருகனும் இருக்குது, வைணவமும் இருக்குது, சைவமும் இருக்குது. ஐயாவை பற்றி நிறைய நம்ம ராஜலிங்க ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்களோட பாட்டை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு திருவாசகமே ஒரு பேரின்பம். அதிலும் வந்து ஐயா பார்த்தீங்கன்னா வக்கீலாக வேறு இருக்கார், உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கார். இந்தமாரி உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க, போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க, பெரிய டாக்டர்லாம் வந்து இந்த திருவாசகத்தில் மூழ்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே டென்ஷனாக தான் இருக்கும். அந்த டென்ஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எது என்றால் திருவாசகம்தான். நீங்கள் திருவாசகத்தை வந்து உருகி பாட பாட உங்களுக்கு வேண்டியது எல்லாம் தரக்கூடிய ஒரு பதிகம் இருக்கும் என்றால் அதுதான் திருவாசகம். சமீபத்தில் இங்கே 11வது மாநாடு திருவாசகத்திற்காக மாநாட்டுக்காக வேலையாக வந்திருந்த போது ஐயா வெள்ளைவெட்டி சாமி ஐயா, வாழும் வள்ளலார் வெள்ளைவெட்டி சாமி ஐயாவும் நானும் காலையில் பைக்கில் கிளம்பி போகிறோம். எங்கே போனாலும் நான் பைக்கில் தான் போகிறது. அது என்னமோ ராஜராஜ சோழன் குதிரையில் போகிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. எல்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுறீங்களேன்ட்டு. பைக்கில் ஏறி உட்காந்தோன்னா ஒரு திருவாசகத்தை பாட ஆரம்பிச்சேன்னா எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போய் தான் முடிப்பேன். அதை அப்படியே பாடிக்கிட்டே போயிடுறது. ஒரு பாட்டை எடுத்துன்னு வச்சிங்களேன், வள்ளி கண்ணவன் பேரை வள்ளி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குளிருதடி குயில், அப்படி போயிட்டே இருப்போம் வண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்த மாரி உளுந்துட்டோம். என்ன பண்ணோம், ஒரு ட்ரைனிங்கில் மழை பெஞ்சி முத நாள் அந்த சேரு சகதியில் என்னாச்சு, வண்டி வலிக்கிட்டு 2 பேரும் உளுந்துட்டோம். உளுந்தோன்னே அந்த திருவாசகத்தில் வர்றப்போ நீண்ட கரத்தனர் அப்படின்னு வருது இல்லைங்களா, எங்கேருந்தோ வந்து ஒரு கரம் வந்து எங்களை 2 பேரையும் தூக்கிது. என்ன தூக்கிது யாருன்னு பார்த்தா வயதானவர். அவர் ஏஞ்சி என்ன தூக்கிட்டார். விதமான ஒரு பெரிய காயமும் இல்லாமல் அடியும் இல்லாமல் காப்பாற்றி விட்டார். உண்மையிலேயே எனக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், நேரம் சரியில்லை, 1 வருஷமாகவே சரியில்லை. 7.5 சனி வேறு நடக்குது. சனி பகவான் இன்னைக்கு வச்சு செஞ்சிட்டார் நினைக்கும் பொழுது சிவபெருமான் வந்து காப்பாற்றிட்டார். அதுதான் திருவாசகம், அதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா, தலைக்கு வந்து தலைப்பாட போகும்னாங்க. அது என்ன தலைக்கு வந்து தலைப்பாட போகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சிம்பிளாக அதை சொல்லிடுறேன். மகாபாரத யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்திலே வந்து அர்ஜுனனுக்கு எய்த்தாப்பில் என்ன பண்ணுறான், கர்ணன் அங்கிருந்து நாகா சர்ப்பத்தை விடுறான். நாகா சர்ப்பம்னு ஒரு அம்பு, அது பாம்பு, அது ஒரு விதமான ஒரு சர்ப்பத்தில் வரக்கூடிய ஒரு பாம்பு. அதை வந்து ஒரு முறை தான் விடணும்னு சொல்லி குந்தி தேவி வந்து வாக்கு வாங்கிக்கிறா, சத்தியம் வாங்கிக்கிறா கர்ணன்ட்ட. எவ்வளோ சோதனை பாருங்கள். கர்ணனை போல ஒரு சோதனை துன்பப்பட்ட மனிதன் யாருமே கிடையாது. அப்போ சரி, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்பை விட போகிறார். ஒரு முறை தான் விடணும். அங்கே சல்லின்னு சொல்கின்றான், நீ வந்து அங்கே உட்காந்துருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக உட்காந்துருக்கின்றார், அதனால் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய அம்பை வந்து அர்ஜுனுடைய மார்புக்கு நேராக குறி வைங்கிறாரு. அவன் கர்ணன் சொல்கிறான், அதெல்லாம் என் வேலை, குறி வைக்கிறது சண்டை போடுறதெல்லாம் என் வேலை. நீ வந்து எதுக்கு வந்த தேரோட்டி? ஏன்னா எத்தனையோ முறை கர்ணனை வந்து அவன் தேரோட்டின்னு சொல்லி திட்டியிருக்கான். தேரோட்டியின் மகன் சொல்லியிருக்கான். அதுக்கு பழி வாங்குறத சல்லியன் வச்சுருக்கான். சல்லியன் வந்து ஒரு மாபெரும் ராஜா, அவன் ஒரு மகாராஜா. வேற வழி இல்லாமல் என்னமோ செய்யன்னு சொல்லிடுறாரு. அந்த அம்பு வருகின்றது, அந்த நாகசர்ப்பம் வருகின்றது. யார் நோக்கி வருது? அர்ஜுனன் நோக்கி வருது. அர்ஜுனன் பயப்படுறான், கிருஷ்ண பரமாத்மாவே இப்போ நான் என்ன பண்ணுறதுங்கிறான். கர்ணன் என்ன பண்ணுறான், கரெக்டாக தலைக்கு தான் குறி வைக்கிறான். நீ கம்முன்னு அது வரட்டும் பேசிக்கிறேங்கிறார். கம்முன்னு இருந்தாலே வெற்றி கிடைக்கும். சில நேரங்கள் நம்ம பேசாமல் இருந்தோம்னு வச்சிங்களேன், அதுவே மிகப்பெரிய வெற்றி. மௌனமாக இருக்கிறத என்ன சொன்னார், அருணகிரிநாதருக்கு வந்து உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான். சும்மா இரு. சும்மா இருக்க தானே முடியுதே மாட்டேங்குது. சும்மா இருக்க முடியாமதுனால 48 நாளைக்கு ஒரு வாட்டி திருவாசக மாநாடு நடத்துகிறேன். கரெக்டாக 48 நாள் மாநாடு. அது என்ன எல்லாம் கேட்பாங்க, என்ன சுவாமி எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க? எப்படியோ பண்ணுறேன், நடக்கட்டும். சும்மா என்னால் இருக்க முடியவில்லை. இந்த மாணிக்க வாசகர் சும்மா இருக்க விடுறதில்லை. அடுத்த எங்களுடைய மாநாடு பிரான்மலையிலே வரக்கூடிய 8வது மாதம் 16ஆம் தேதி மாநாடு நடக்குது. இப்போ ஒரு சிலருக்கு அந்த சீல்டு வந்து 7 பேருக்கு நாங்கள் சீல்டு ரெடி பண்ணியிருந்தோம். அது 7 பேருக்கு சீல்டு ரெடியாகி வரல, எதிர்பாராத விதமாக வரல. அதனால் 8வது மாநாட்டுக்கு யார் எல்லாருக்குமே நான் வந்து திருவாசக செம்மல், திருவாசக இன்னிசை பாடகின்னு எல்லாருக்கும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். எல்லோரும் பாடுங்க. இதில் ஒரு விஷயம், அம்மா கொஞ்சம் பொறுமை, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சங்கீதத்தோடு தான் பாடணும்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சிங்க. பாட்டை வந்து பாட்டுன்னா என்னென்னா, உங்கள் மனசுக்கு நீங்கள் இனிமையாக பாடினா நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம பாடுறது மகிழ்ச்சியோடு கேட்டாங்கன்னா அவங்க காதுக்கு இனிமையாக இருக்கும்.
இல்லைன்னா டிஎம்எஸ் எம்கே தியாகராஜ பாகவதரே வந்து பாடினா கூட நல்லா இருக்காது. கேட்குறவங்களும் கொஞ்சம் இனிமையாக அதை ரசித்து கேட்கணும். ரசித்து கேட்கலன்னா என்ன ஆகுது இருக்க. அந்த விதத்தில் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அடுத்து ஐயா பேச வாழ்த்துறை சொல்ல அழைக்கணும். அதாவது இது வந்து காரைக்குடி வந்து கண்ணதாசனுடைய மண். கண்ணதாசனே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகத்தை கரைச்சி குடித்தவர். கண்ணதாசனே திருவாசகத்துக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? ஒரு அற்புதமான ஒரு என்ட்ரி கொடுக்குறார். ஒரு அருமையான பாட்டு அது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாசகங்கிற வார்த்தை வரும். கன்னித்தமிழ் கண்டதொரு திருவாசகம் கல்லை கனியா ஒரு வாசகம். கல்லை கனியாக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருப்பது திருவாசகம். திருவாசகம்னு தெரியாதவங்க கூட அந்த காலத்தில் இந்த பாட்டை கேட்டு திருவாசகம்னு ஒன்று இருக்கான்னு தேடி பிடிச்சி படித்தவங்களாம் இருப்பாங்க. அதில் சொல்கிறாரு, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அப்படி இந்த கண்ணதாசன் பற்றி நிறைய பேசுன்றதே நிறைய பேர் பேசுறதுனால அந்த அந்த கண்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, அந்த அம்பு வருது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த ரதம் இருக்குல்ல, ரதத்தை ஒரு அழுத்துறாரு. அழுத்தினோன்னு என்ன ஆயிடுச்சு, இங்கே வச்சிருந்த அந்த குறியாகப்பட்டது தலைக்கு மேலே உள்ள கிரீடத்தை தூக்கிட்டு போச்சு. அர்ஜுனன் தப்பிச்சிட்டான். அதான் தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுங்கிறாங்க. நம்மெல்லாம் கடவுளை கும்பிட்றதுனால நமக்கு வரக்கூடிய பெரிய துன்பம் எல்லாம் போய் அது சின்னதாக ஆகிடும். எல்லாருக்கும் துன்பம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. யாரும் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கவலைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கவலை இறைவன் கொடுக்குறான். எல்லாருக்குமே கவலை இருக்குது, எல்லாருக்கும் குறை இருக்குது. குறை இல்லாத மனிதனே கிடையாது. என்ன ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன சாமி உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் அதை பற்றி கவலைப்படலைன்னு. அவர் ரொம்ப கவலைப்படுறார். அப்போ தான் சொன்னேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 2 பையன் வருவான். அவன் பேர் என்ன, மருமகன். 2 பையன் வச்சுருந்தா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேணால் மருமகள் வருவான். சொன்னவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து எந்த வார்த்தையும் தப்பாக யாரும் சொல்லலை. மருமகள் மருமகன். நாம தான் புரியறதில்ல. மருமகளை போட்டு படுத்துறது, மருமகனை போட்டு வறுக்கிறது. அப்போ மருமகனும் ஒட்டுறதில்ல, மருமகனும் ஒட்டுறதில்லை. அதனாலே நம்ம வந்து இந்த திருவாசகத்தை பாட பாட, திருவாசகத்தில் நாம் மூழ்க கண்டிப்பாக நம்ம துன்பமெல்லாம் போகும். ஏன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் துன்பம் பண்ணியிருக்கோம். புல்லாய் பூண்டாய் புழுவாய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பு, எத்தனை பிறப்பு எடுத்திருக்கோம். அத்தனை பிறப்பிலும் நாம் செய்த பாவத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியது மனித பிறப்பு. அதனால் யாருக்காவது துன்பம் கஷ்டம்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது வேணும், உங்களால் வாங்க முடியல செய்ய முடியலன்னா தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுடைய மகனாக சகோதரனாக செஞ்சு தருகிறேன். நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐயாட்ட சொல்லி அவர்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். அதனாலே ஐயா வந்து ஒரு ஆசியுரை வழங்கணும்னு கேட்குறோம். படிக்கின்ற அழை முடிமேல் வைப்பான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதூரும் கடுமல வரணர்கள் பெண்ணின் நல்ல ஆளோடும் பிறந்தகை இருந்ததே. நமது நிரம்பழகிய தேசிய சுவாமிகள் ஆதீனம்ங்கிறது ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஊரில் தோன்றியது. ஸ்ரீவாஞ்சியம்ங்கிறது நன்னிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலில் யமனுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த வாஞ்சீஸ்வரர் மங்களாவுக்கு வாகனமே யம வாகனம். அங்கே இறந்தால் முத்தி. அந்த முத்தி ஸ்தலங்கள் 7ல் ஸ்ரீவாஞ்சியமும் ஒரு நகரம். அங்கே அதுதான் எங்களுடைய ஆன்மார்த்த மூர்த்தி. அங்கே தான் இருந்தோம். அங்கே இருந்து ஒரு 15 தலைமுறை அந்த நாட்டில் இருந்தோம். 913 இந்த மரம் சரி அந்த ஊரில் இருந்து இந்த காவிரிப்பட்டினத்தில் இருக்க அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு அப்போ பேர் கிடையாது. தன வைசியர், மகுட வைசியருங்கிற பேரில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருமே சதா புயல் வருது, வீடுகள் இடியுது, கஷ்டமாக இருக்குது, ராஜாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இப்போ குறைச்சலாக இருக்குது, ஆகையினால பாண்டிய நாட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. பாண்டிய நாட்டுக்கு வந்த உடனே இந்த இப்போ அதாவது நம்ம சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குடியிருப்பு, அதாவது வெள்ளாறுக்கும் தெற்கு, வைகை ஆற்றுக்கும் வடக்கு, கடலுக்கு மேற்கே, பிரான்மலைக்கு கிழக்கே இந்த 4 எல்லைக்குள்ளே வாடும்படி அந்த இடங்களை நீங்கள் வாழுங்கன்னு ஒதுக்கி விட்டாங்க. அதில் நகரத்தார்கள் வீடுகளை கட்டிக்கிட்டு குடியிருக்க ஆரம்பித்தாங்க. அதன் எங்களுக்கு குன்றக்குடியில் இப்போ சண்முகநாத பெருமான் திருக்கோயிலில் முதல் கொடுத்தாங்க.
ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு இந்த சாமிக்கும் அவங்க ட்ரஸ்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் கொடுத்தார். அதன் பின்னாடி கொஞ்ச நாள் குன்றக்குடியில் இருந்தோம். அப்புறம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்கள் சிலர் ஒரு சோதனை காலம் வந்துச்சு. அந்த பெண்களை எல்லாம் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி செட்டியார்கள் சொல்லிட்டாங்க. அதை இப்போ கொண்டுட்டாங்க. அந்த கொன்ற பாபத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு குரு பீடங்களில் வந்து கேட்கும்போது சொன்னாங்களாம், காசியில் போனால் இந்த பரிகாரம் பண்ணிடலாம், அந்த பாவ தோஷம் நமக்கு வராது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஆண்கள் குரு. அப்போ சாமி ஆண்கள் குரு இப்படி சொல்கிறாங்க, பெண்கள் குருவாக இருக்கிய நீங்கள், ஏன்னா உங்கள் பிள்ளைகளை தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், அதனால நீங்களும் காசிக்கு வாங்க பரிகாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிட்டாங்க. காசியில் போய் பரிகாரம் பண்ணியாச்சு. பரிகாரம் பண்ணி முடிக்கிற போது இப்போ காசிக்கு போகையில் எப்படின்னா, இங்கே இருக்கிற என்ன மாதிரி 84 85 வயது நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட பிள்ளைகளெல்லாம் அனுப்பி வைக்கிறேன், கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை, எல்லாருமே காசிக்கு போயிட்டாங்க. பெரிய சன்னிதானம் இங்கே இருந்தவங்க காலமாயிட்டாங்க. காலமான உடனே இப்போ வெள்ளைக்காரன் காலமான பின்னாடி இது வாரசுரிமை படி வாரசுதார் இல்லைன்னு சொன்னால் அது ராஜாவை சேர்ந்தது. யார் ஆள்றாங்களோ அவங்க அந்த ராஜாவை சேர்ந்தது. அப்போ ராஜாவாக இருந்தவர் சிவகங்கை ஜமீன்தார் தான். அந்த சிவகங்கை ஜமீன்தார் இந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டார். கிராமத்தை எடுத்துக்கிட்டு பிரான்மலையில் இருக்கக்கூடிய தம்பிரான் திருவண்ணாமலையில் இருக்கிற தம்பிரான் பிரான்மலையில் இருந்த இதில் சீடர். அந்த சீடர் இந்த கோயிலில் எனக்கு எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க, நான் தான் கோயில் தான் பார்க்குறேன், என்கிட்டே கொடுங்க, நான் அந்த தர்மத்தை நல்லா நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவகங்கை ஜமீன்தார் சொன்னார், சரி என்னப்பா சிவன் இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்கிறது. பக்கத்தில் இருக்கிற கேட்கையில் தர்ம சொத்து நமக்கு எதுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. தர்ம சொத்தை இந்த திருவண்ணாமலை தம்புரானுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் பேர் மருதநாத தம்புரான்னு பேர். அவர் வந்து குன்னக்குடிக்கு வந்து நான் தான் மடாதிபதினு உட்காந்துட்டார். இவங்க குடும்பத்தான் ஒருத்தர் இல்லையே. அப்புறம் இந்த செய்தி கேட்டு காசியிலேருந்து புறப்பட்டு வந்த உடனே அது ஏற்கனவே 2 பேரும் அவங்களும் சைவம் அடைந்தாங்க. 2 பேரும் நல்லா பழக்கம்தான். எனக்குள்ள மரியாதையெல்லாம் இந்த சாமிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குன்றக்குடியிலேருந்து பிராமில் வந்து 40 கிலோமீட்டர். அந்த காலத்தில் பல்லக்கில் ஆள் தூக்கிக்கிட்டு போகணும். அப்படி ஒரு சிரமமாக இருக்குங்கிற காலத்து சாமியை கொடுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதன் பின்னாடி காசி இவங்க காலமான பின்னாடி வாரிசு இல்லைன்னு எடுத்துக்கிட்டாங்க. காசிலேருந்து செய்தி தெரிஞ்சு வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்கள் நகரத்தார் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் 2 பேருமே ஒரே மடத்தில் இருந்தாங்க குன்றக்குடியில். அப்போ என்ன சொன்னாங்க, ராஜா ஜமீன்தார்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் 2-3 தவணை நகரத்தார் நெருக்கி பிடிச்சிட்டா, என்னங்க இப்படி சதான் அதே விடுவியே அப்படின்னு. ஐயா நான் கொடுத்தது தான், வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய ப்ரெஸ்டீஜ் போயிருமில்ல ஜமீன்தாரில். நான் கொடுத்தது தான், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்கள் சாமிக்கு ஜீவனத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை கேளுங்க, நான் தாரேன் அப்படின்ற. இந்த நகரத்தார்களுக்கு என்ன கேட்குறேன்னு தெரியலை. சரி நாங்கள் சாமிக்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து சொல்கிறோம்னா, அந்த சாமிக்கிட்ட வந்து இங்கே வந்து கேட்ட உடனே குன்னக்குடி பக்கத்தில் எதையாவது ஒன்று வாங்கி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் குன்னக்குடி பக்கத்தில் துலாவூருங்கிற ஊர் இருக்குது. அந்த துலாவூரில் வந்து ஒரு 600 ஏக்கரு. அந்த அதிகாரம்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். அந்த ஊரில் ஒரு 2 கண்மாயும் வயலும், பட்டமங்கலம்ங்கிற ஊரில் 2 கண்மாயும் வயலும். அதாவது ஒரு ஊர் விளையலைனாலும் ஒரு ஊர் விளையும் அப்படிங்கிற காலத்து நகரத்தார்கள் இது ஒரு 700 ஏக்கரை நமக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இனாம் ஒழிப்பு, ஜமீன் ஒழிப்பு, மன்னர் ஒழிப்பு, மன்னர் மானிய ஒழிப்புன்னு எல்லாம் ஒழிச்சிக்கிட்டே வந்தானே நாங்களும் ஒழிஞ்சு போனோம். அதில் எங்களுக்கு எப்படின்னா அந்த கணக்குன்னு எதுவுமே இல்லை. எனக்குன்னு ஆமாம் நம்ம என்னத்தை கொண்டு வருது, என்னத்தையும் கொண்டு வரல, என்னத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. நாம் செய்கிறத பாவம் புண்ணியம்தான் நம்ம உயிரோடு வரப்போகுது. உடல் வந்து நம்மளோட வரப்போகிறதில்ல, உயிர் தான். அதை உயிரை கூட இறைவன் படைக்கலை. அந்த ஆணவம், கண்மம், மாயை, உயிர்கள் எல்லாமே எப்போதும் உண்டு. அது இல்லை, அது வந்து சிவபெருமானே படைக்கலை. 6 உயிர்களும் எப்போதும் உண்டு. நமக்கு உடலை கொடுக்குறான், உடலை எடுக்கிறான், அதுதான் பிறவி. உடலை கொடுத்தா பிறவி, உடலை விட்டு பிரிஞ்சால் இறைவன்கிட்ட போகிறோம். அந்த இறைவன்கிட்ட போகிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த மடம் தோன்றியது. எப்படின்னா சமய தீட்டைன்னு ஒரு தீட்டை. மற்ற மதங்கள்ல எல்லாம் ஒரே தீட்டை தான். எப்படின்னா
ஒரு கிறிஸ்துவ மதத்தை எடுத்துங்க, இந்த 7 வயசுல ஞான ஸ்நானம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு சாமியார்கிட்ட கொண்டுக்கிட்டு போய் விடுவாங்க. அவர் ஒரு பேர் வச்சு அந்த அன்னையிலேருந்து தான் அந்த பையன் கிறிஸ்துவன் ஆகுறான். அதே மாதிரி முஸ்லீமில் அந்த சுன்னத்துன்னு ஒன்று பண்ணிவிட்டு களிமா ஓத சொல்லி கொடுப்பாங்க. களிமாங்கிற ஒரு ஈற்றடி வெண்பா மாதிரி இருக்கும். அதை அந்த பையன் ஜெபம் பண்ணணும். இந்த காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணுற மாதிரி. அது கிறிஸ்தவர்கள். அப்புறம் பெருமான் சைவ சமயத்தை தோற்றுவித்தார். சைவ சமயத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியல ஒரு பிள்ளைக்கும். திருவள்ளூருங்கிறேன், மெய்கண்டாருங்கிறாங்க. சிவகுலங்கள்லாம் செய்யவே இல்லை. இவர்கள்லாம் வழி வந்தது கைலாயத்தில் தோன்றி திருக்கைலாய பரம்பரைங்கிறது பரந்த பரம்பரையில் வருது. கைலாயத்தில் 4 பேரும், பூலவத்தில் 4 வரும் சித்தாந்த ஆசிரியர்கள் இருந்து சைவ சமயத்தில் வளர்த்தாங்க. தேவார திருவாசகத்தை பாடி ஈஸ்வரனை புகழ்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த 12 திருமுறையும் எந்த சாமிக்குங்கிற, அதாவது நமக்கு என்ன வருதுன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லி திருமூலர் சொல்கிறாரு. அப்படிங்கிறது ஜாதியே செத்து போச்சு பாருங்க. யார் வேணாலும் சிவபெருமானே அடையலாம். அதுதான் ஒன்றே குலம் ஒருவனேயம்னு சொல்லி இருந்துச்சு. அதான் 60 சமயம் இருந்துட்டு போகுது. யார் யார் எந்தெந்த வழியில் கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் அவருக்கு அருள் புரியிற வரும். அதே சமயத்தில் இந்த மற்ற மதத்தில் ஒரு சாமி தானே, ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை வச்சுக்கிருக்கோம். தனக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி சாமிகளுக்கும் பேரை வச்சு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாரும் நம்ம அது தீட்சை பெற்றுக்கணும். இந்த இப்போ எதுக்காக சொன்னேன்னா, ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு தீட்சை தான் இந்த சேர்ந்துக்கிறது. அதை சைவ விட்டு பிள்ளையாகவே இருப்பேன், ஆனால் சைவ சமயத்தில் சேர்ந்துருக்க மாட்டேன். என்னன்னா அவன் அனுஷ்டான இதில் செய்து கொடுக்கறது சமய தீட்டை. விசேட தீட்டைங்கிறது சிவபெருமானை உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணி அதை வெளியே பூஜை பண்ணுறது தான் சிவ பூஜை எடுத்துக்கிறது. நிர்வாண தீட்டைங்கிறது இப்போ யோகான்னு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அது பிராணாயாம பயிற்சியை தான் நிர்வாண தீட்டைன்னு சொல்லுவேன். நிர்வாணம்னாலே அது வேறு ஒரு அர்த்தமாக சொல்லலாம். அது மாதிரி இல்லாமல் அது தனக்குன்னு எதுவும் இல்லாமல் அந்த ஆண்டவனுக்கும் தனக்கும் தொடர்பு வேணுங்கிற ஒரு இதில் இந்த யோகான்ட்டு இந்த பயிற்சி வைக்கிறது, உடம்பு பயிற்சி வைக்கிறது, அதுக்கு பேர் அஜபைன்னு சொல்லுவாங்க. சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, தன்னை மறந்துடுவாங்க. ஒரு மகான் இருந்தாங்க, அவர் மும்முடி விடம்ங்கிற ஊர் ஆந்திராவில். அவர் அன்ன ஆகாரம் இல்லாமல் சாப்பிடாமல் ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்திருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு அப்போ கட்டடம் கட்டி ஒரு கோயிலுக்குள்ளே அவர் வச்சுட்டாங்க. வைக்கும்போது அவங்க பெத்த தாய் என்ன கேட்டிருக்கு, அப்பா உன்னை கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுவிட்டாங்கன்னா உன்னை எப்போ பார்க்குறதுன்னு அழுதுருக்கான். அப்போ அது சொன்னேன், பையன் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் வருஷத்துக்கு இருக்கா சிவன்ராத்திரிக்கு அழிச்ச மறுநாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் தாரேன், நான் இருக்கேங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டா. அப்புறம் மூலஸ்தானத்தில் வச்சு பூட்டிடுவாங்க. அடுத்த ஒரு கதவை பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளிச்சோறு இப்படி பூட்டி அது கோயில் மாதிரி வச்சு சாமியாக வச்சுட்டார். இதை சாமியாக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையன் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்து பண்ணைக்கு இருந்தவங்க, ஒரு முதலாளி வீட்டில் பண்ணைக்கு இருந்தவன். அதை பண்ணைக்கை விட்டு விலக்கி விட்ட உடனே என்ன பண்ணிட்டேன், நம்ம வீடோ பெரிய குடும்பம், சாப்பாட்டுக்கே சிரமப்படுறோம், நம்ம முதலாளி வீட்டில் வேலை பார்த்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம், துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்தா பண்ணாங்க. இனி நம்ம என்ன பண்ணுறோம்ட்டு ஆண்டவனேன்ட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து அவனுக்கு ஏதோ பூர்வ புண்ணியம் அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். அதான் வாசி யோகம்னு சொல்லுது, பிராணாயாம பயிற்சி. அது அவருக்கு சித்தி ஆகிடுச்சு. அப்புறம் முதலாளிகிட்ட போய் எங்கேயும் நம்ம பையனே காணும் அப்படின்னு, எதாவது நாடகம் பார்த்தீங்களா தூங்குவாங்கடாப்படா அப்படின்னு முதலாளி சொல்லிட்டார். பார்த்தா அப்புறம் மாடு மேய்க்கிற பையங்க காட்டுக்குள்ளே ஒரு புளிய மரத்தில் ஒரு வாட்டில் உட்காந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்காரு, போய் பாருப்பா அப்படின்னோடனே அப்புறம் வீட்டில் உள்ள போய் தாப்பனார் போய் கூட்டிக்கிட்டு, பாப்பா வீட்டுக்கு நீ ஏப்பா அங்கேயெல்லாம் போகிற, நீ நம்ம வீட்டுக்கு முதலாளி வீட்டில்னா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டியாந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பின்னாடியும் சாப்பிட்றதில்ல, அந்த பால் மட்டும் கொடுக்கிறது. சரி கொஞ்சம் ஒரு வேலை. அப்புறம் அதை தவம் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். மறுபடியும் அதை எழுப்பி தான் சாப்பாடு கொடுக்குறது. எனக்கு இந்த மாதிரி என்னையும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னா. அப்புறம் இது ஊர்ஜனங்கள் பூராத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஒரு சாமி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதை தெரிஞ்ச உடனே இந்த தமிழ்நாட்டு கலெக்டர் அந்த ஆந்திராவில் அந்த பகுதியில் கலெக்டராக போய்க்கிறாரு. என்னடா இப்படி ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க, இல்லை சாப்பிட்றாருல எந்திரிக்கிறாருல எப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி கலெக்டரே வந்துட்டார். கலெக்டர் வந்தால் தான் தாசில்தார் வருவார், ஆர்டிஓ வருவார்,
கிராமன்ஷிப்பு விஏஓ எல்லோரும் வந்துடுவாங்களா. வந்து என்ன பார்த்தேன்னு என்னப்பா செய்யணும்னா, இல்லை எனக்கு அருள்வாக்கு கொடுங்க, அது பண்ணுங்க, எனக்கு குழந்தை வேணும், பிள்ளை வேணும், அது வேணும்னு எனக்கு கேட்குறாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. ஒருத்தர் என்னை தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த சாமி சொல்கிறாரு. சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அனுப்பிட்டாங்க. அதாவது ஒரு சுதந்திர நாட்டில் ஒருத்தரை பூட்டி வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதனால அந்த சட்டத்துக்கு விரோதமாக இவரை வச்சு ஒரு ஒரு கொட்டைக்குள்ளே வீட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. கட்டடம் கட்டலை, அதுக்கு முன்னாடி கூலை கொட்டை மெஞ்சிப்படுத்துகிறாங்க. இதை அப்படி என்னன்னா கலெக்டர் கவர்னர் கையெழுப்பார். இந்த மாதிரி இன்ன ஊரில் இன்ன பேருடைய யாருன்னு இந்த மாதிரி இருக்கிறாரு, அவர் சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, எங்கேயும் எந்திரிச்சு போகிறதும் இல்லை, யாரும் உணவு இல்லை, அவரும் எந்திரிச்சு போகிறதில்லை. இந்த மாதிரி இருக்குது. அவங்கள நாங்கள் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வைக்கலாமான்னு நினைக்கிறோம். அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி கலெக்டர் எழுதியிருக்காரு. கலெக்டர் எழுதின உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெருவாரி பேர், ஒரு 40 பேர் இருக்குன்னு வைங்களேன். 4 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 4 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 12 மணி 24 மணி நேரத்துக்கு ஷிஃப்ட்டு மாரி போட்டிருக்காங்க. அவங்க போட்டு காவ காக்கிற போது என்ன பண்ணாங்க, நான் 4-5 லாரியில் மணலை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் உட்கார்ந்த கூரையை சுற்றி மணலை கொட்டி இந்த நெல் கிண்டுவோம்ல அந்த மாதிரி கை வரதால் கிண்டி விட்டா இவர் எந்திரிச்சு போனாலும் நடந்த தடம் தெரிஞ்சுவோம், வேறு யாராவது சாப்பாடு விட்டாலும் தடம் தெரிஞ்சுவோம். அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பதிச்சு பரிசோதனை பண்ணி பார்த்து அவர் எந்திரிக்கிறாருமில்ல, சாப்பிட்றாருமில்ல, தூங்குறாருமில்ல, முடிச்சிருக்காருமில்ல, பேசுகிறாருமில்ல, அப்படி இருக்காரு, என்ன செய்கிறது அப்படின்னாரு. அதுவே பூர்வ புண்ணியம். அவர் இந்த பிறவியில் பணக்காரனாக இருந்து கவலையினால வேண்டாம், நம்ம வீடும் வேண்டாம், வேலையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டார். அது மாதிரி எல்லாரும் போக முடியாது. நம்மளால் நான் ரொம்ப பேசுகிறேன்னா சரியா அப்படி இருந்தார். அதன் பின்னாடி இந்த கட்டடமெல்லாம் கட்டி வச்சு சிரிக்கிறவ சரி, அப்படி ஒரு மகான். அவர் பூர்வ புண்ணியம். இப்போ சிறிஞான சம்பந்தர் 3 வயசில் தேவாரம் பாடினார்னா எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? அவர் செய்ய வேண்டிய செயலை செஞ்சு ஒரு 12 வயசுக்குள்ளே அவர் முடிச்சுட்டு போயிட்டார். மெய்கண்டார் 2 வயசில் ஞானம் பெற்றார். அவரும் நிறைய பேருக்கு சைவ சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்துட்டு அவரும் போயிட்டார். இவங்க 2ஐயும் கூட்டினாலே 5 வரும். அந்த பஞ்சாட்சரம் தானே வைங்களேன். இப்போ திருநாவுக்கரசுங்கிற வார்த்தையே நாவுக்கரசங்கிறத போட்டு புள்ளி வச்ச எழுத்தப்புறம் எழுதுறது 5 எழுத்து வரும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுந்தரர்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிங்கிறது இந்த புள்ளி வச்ச எழுத்துட்டு தான் அதுவும் 5 வரும். மாணிக்கவாசர் இருக்கிற பேர்லேயும் இந்த புள்ளி வச்ச எழுத்துட்டு 5 எழுத்து தான் வரும். இதெல்லாம் எழுதாத சட்டங்கள் நான் சொல்கிறது. அதனால இதை சுருக்குவோம். இந்த ஒவ்வொருத்தரும் நம்ம சமயத்தை சாகணும், நம்ம சமய கடவுளை வழிபடணும், அந்த இதை இதாகணும். நான்லாம் ஏற்றுப்பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அறஞ்செய்ய விரும்பு 60 சினம் 70 கரையல்னு படித்தோம். இந்த தர்மத்தை மனசுக்குள்ளே ரத்தத்தில் ஊறி போச்சு. இப்போ படிக்கிற படிப்பு இருக்கே ஒன்றுக்கு ஆகாத படிப்பு. தர்மத்தை பற்றி சொல்கிறது இல்லை, நியாயத்தை பற்றி சொல்கிறது இல்லை, புண்ணியத்தை பற்றி சொல்கிறது இல்லை. ஏதோ பாட புத்தகங்களில் கடவுள் வாழ்த்துன்னு ஒரு பாட்டை போட்டு கதையை ஓட்டிடுறாங்களே தவிர இயல்பாகவே அந்த பிள்ளைக்கு ஊட்டையிலேயே அந்த நீதி நூல்களை தான் பாடமாக வச்சுருந்தாங்க ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில். நான் ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில் 3 வருஷம் படித்தேன். அப்புறம் நான் காரைக்குள்ள 5வது 6வது எஸ்எம்எஸ் செக்டரில் படித்தேன். அப்புறம் குன்னக்குடியில் அடிகளார் குன்னக்குடிக்கு பள்ளிக்கூடம் கொண்டாந்துட்டார். 6, 7, 8 வந்துருச்சு, நீ இங்கே படி அப்படின்னு ஸ்ட்ரென்த்து வேணும்ல பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ 17 பேர் நாங்கள் ஒன்றா படித்தோம். அதுலேருந்து 8வது வரையிலையும் படித்தோம். அதில் நான் கொஞ்சம் படிப்பில் பின்தங்கினால 8வது ஃபெயிலாக போச்சு. அப்புறம் திரும்ப காரைக்குடியில் முத்துக்கருப்பன் சாலாட்சி முனிசிபல் ஸ்கூலில் தேர்ட் ஃபார்மில் சேர்ந்தேன். தேர்ட் ஃபார்மில் 3rd 4th அப்புறம் படித்தேன். அப்புறம் அப்போ நாங்கள் படிக்கிறோம் 11 தான் எஸ்எஸ்எல்சி. இப்போ 10வது எஸ்எஸ்எல்சியாக இருக்குது. அது 11 அதுவும் ஃபெயில்தான்னு வைங்களேன். படிப்பில் நம்ம கொஞ்சம் அக்கறை குறைச்சோம். ஏன்னா பக்தியிலையும் பூஜை பண்ணுறதுலையும் தான் நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அது ஏதோ நான் பண்ண பூர்வ புண்ணியம். எனக்கு குருவும் உச்சம், புதனும் உச்சம். அப்புறம் அறிவுக்கும் கௌரவத்துக்கும் குறைச்சலாக வந்துட போகுது. அதனால் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் தீட்சை பெறணும். இதில் ஜாதி மத பேதமே கிடையாது. ஆண்கள் குருன்னு சொல்கிறாங்க தனியாருக்காக, பெண்கள் குருன்னு இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல கேட்டுக்க. என்னென்ன தகுதி உள்ளவங்க குருவாக இருக்கலாம்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதோடு விட்டார். ஏன்னா ஆண்களுக்கு தனியாக குரு இருக்காங்க, பெண்களுக்கு தனியாக அவங்க குருவுகளை தான் அவங்கவுங்க கேட்டுக்குவாங்க. நீங்கள் எப்படின்னா, நான் எங்களை எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன், நான் ஜாதி மத பேதமே பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒன்றே உடன் ஒருவனே தேவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் ஜாதி மதம் எல்லாம் என்ன சம்மந்தம் பண்ண போகிறோம். அது இப்போ செட்டியார் கோயில் கட்டி வைக்கிறாருன்னு வைப்போம், மற்ற ஜாதிக்காரர் கும்பிடப்படாதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கும்பிடலாம். அது மாதிரி என்கிட்ட எல்லோரும் தீட்சை காட்டுக்கலாம். தீட்சை இல்லாமல் மோட்சம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். தீட்சை பெற வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் எப்படி அறஞ்செய்ய விரும்ப படித்தேனோ அது மாதிரி தீட்சை பெற வேண்டியது முக்கியம். எல்லோரும் தீட்சை பெற்று சிவபெருமான் திருவடியை அடைஞ்சால் திரும்ப மாட்டோம். மற்ற எந்த சாமி உலகத்தில் இருக்கிற சாமியை கும்பிட்டாலும் மறுபிறப்பு உண்டு. பிரம்மாவை கொடுங்க பிறவி உண்டு, விஷ்ணுவை பிறங்க 10 பிறவி தான் சொல்லுவாங்க. 24 பிறவிக்கு மேலே எடுத்திருக்காரு விஷ்ணு. அவர்கள்லாம் பிறப்பு இறப்பை நீக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள். என்ன தெய்வத்தை குறையாக சொல்லக்கூடாது, சிவா மன்னிக்கணும். சிவபெருமான் ஒருவரே பிறப்பிறப்பு இல்லாதவர். அவர் தான் நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்ய முடியும். வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த தன்மை கிடையாது. அதனால தான் தேவாரம், திருவாசகம், 12 திருமுறை, 14 சாஸ்திரம். சரி, என்ன ஒன்று சொல்றியே, என்ன ஒன்று சொல்றியே. சரி சிவா, நான் நிறைவு செய்கிறேன். ஐயா, இந்த இந்து மதத்திற்கு என்னென்ன முக்கியமோ எல்லாவற்றையும் சொல்ல வேண்டது. நீங்கள் சொன்ன அந்த தீட்சையே மிக சிறப்பானது. ஆகையால் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்காக சொல்கிறோம், மன்னித்துக் கொள்ளவும். சிவனே, ஒரு கைமுகனின் தம்பியே, நின்னுடைய தண்டைகால் வணங்கியே எப்பொழுதும் கைதொழுவேனான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராயிலேயே நத்தாஞ்சப்பட்டி நகரத்தார் ஸ்கூலில் படிச்சுவிட்டு கோயம்புத்தூர் என்னை கூட்டிட்டு போயிட்டார் சோமு செட்டியார். சோமு செட்டியார் கோயம்புத்தூரில் நகரத்தார் சங்க தலைவராக இருந்தார், பான்புரோக அசோசியேஷன் சங்க தலைவராக இருந்தார், சன்மார்க்க சங்க தலைவர் வருவார். ஐயா வந்து சொல்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கூடிய பொறுப்பு என்கிட்ட கொடுத்தாங்க சோமு செட்டியார். அதுக்கடுத்து குன்னக்குடி வைத்தியநாதன், இசை இளைய நாடக சங்க தலைவர் குன்னக்குடி வைத்தியநாதன், அவர் வரும்போதும் சுப்பிரமணியம் வாங்க வீட்டுக்கு சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பொன்னமரதை வளையப்பட்டி சுப்பிரமணியம் தமிழ், அவரும் வருவார். வந்த பின்னால் என்னை கூப்பிடுவாங்க செட்டியார். போவேன். 30 வட்டி கடை இருந்துச்சு கோயம்புத்தூரில் அவருக்கு. அதில் 30 பேருக்கு சூனியராக இருந்தவருக்கு என்னை தான் கூப்பிடுவார். அதுக்கடுத்து கவிரசு கண்ணதாசன் அவர் வருவார் வீட்டுக்கு. வந்தால் அவருக்கு சாப்பாடு கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு தான். இது மாதிரி சிறு வயசுலேயே திருவனந்த வாரியார், குன்னக்குடி வைத்தியநாதன், வளையப்பட்டி சுப்பிரமணியம், பழனிக்கு 45 வருஷம் கோயம்புத்தூர் இருந்தேன். 45 வருஷம் பழனிக்கு காவடி தூக்கி ஆடுவேன். இந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே உட்காந்துருக்கும். பாடல் பாடுவேன். இப்போ எங்கள் சொந்த ஊர் அச்சாந்தப்பட்டி, அது பக்கத்தில் சின்ன கிராமம் மலைக்கோயில் கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊர். மயிலூர் முருகன் கோவில் கட்டினது யார்? கிருபானந்த வாரியார். சுதாசந்திரன் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு காடு போயிடுச்சு. அந்த காடு போன பெண்ணும் அந்த மயிலூர் முருகனுக்கு சாமி வேண்டிதான் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. என் மகளையே கொண்ட திருச்சியில் கட்டி வச்சாச்சு. அவங்க வட்டி கடை வச்சுருக்காங்க மயிலூர் முருகன் கோவில் போகிற ஒரு ரூட்டில். எல்லாம் மயிலூர் முருகன், ராளிமலை முருகன், எல்லாம் மலைக்கோயில் முருகன் எல்லாம் காப்பாற்றுவார். நன்றி, வணக்கம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் ஏகப்பட்ட என் மேலே ஒரு அவர் வீட்டு பிள்ளையை நினைத்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். நான் பேசலைன்னா கூட ஒன்றோட்டு ஒரு நாளைக்காக பேசிடுவார். டெய்லி ஏதாவது ஒரு வாட்டி பேசி பெரிய ஒரு ஆறுதலாக இதெல்லாம் நீங்கள் நடத்துங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதோடு இருக்க மாட்டார். செய்யவும் கூடிய ஒரு மனிதர். அந்த ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்த வாங்க, நீங்கள் வந்து போ வைக்கல ஐயா வாங்க, உங்களை தான் கூப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சிசிய பிள்ளை.
ராஜலிங்கம் ஐயா அவர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தவரும் அவர் தான். நான் முதல்ல சொற்பொழி பண்ணும்போது சொற்பொழி பண்ண தொடங்கி வச்சதும் ஐயா தான். இப்போ நான் மாநாடு நடத்துகின்ற அளவு உயர்ந்திருக்கின்றேன். ஒவ்வொரு மாநாட்டிலும் நாம் கொடுக்கக்கூடிய சீல்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு ஐடியா கொடுத்து இந்தமாரிலாம் சீல்டு கொடுக்கணும்னு வாழ்த்து மெடல் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் இருக்கும். ஐயா வந்து ஒரு பெரிய கல்வியாளர், உதவி செய்யக்கூடிய மனது. அவர் சொன்னால் போதும், சொன்னால் அதிருதுங்கிறாங்க இல்லைங்களா, ஐயா சொன்னால் போதும். அதை நான் வந்து நேரடியாக நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றேன். மெனிது அதனினம் மெனிது ஆதியை தொழுதல், அதனினம் மெனிது அறிவுலர் சேர்தல், அதனினம் மெனிது அறிவுலரை கனவினும் நனவினும் காண்பது தானே. ஔவையார். திருவாசகத்தை படியாதார் ஒரு வாசகத்தையும் அறியாதார், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். இந்த திருவாசகத்திலே யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அறிவு செல்வங்கள், அறிவு பொக்கிஷங்கள். அந்த அறிவு பொக்கிஷத்தை கையில் எடுத்திருக்கின்ற டாக்டர் வெற்றிக்கனி மடாதிபதி சுவாமிகள் உண்மையிலேயே ஒரு வெற்றிக்கனி சுவாமிகள் தான், வெற்றியாளர் தான். காரணம் 1988 இன்று வரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட அதிலே பிசகு கிடையாது. சீராக, அதுவும் ஆன்மீகத்துறையிலே தன்னை ஈடுபடுத்தி அதிலே எந்த அளவுக்கு இந்த ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது, ஆனந்தமாகிறது. ஆக இந்த மாநாடு முதல் மாநாடு திருச்சி உறையூரிலே நடைபெறுகிறது. 2வது மாநாடு திருவாரூரிலே, 3வது மாநாடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகாமையிலே, 4வது மாநாடு புதுக்கோட்டை தபசு மலையிலே, 5வது மாநாடு பிள்ளையார்பட்டி தெய்வீக பசுமடத்திலே, 6வது மாநாடு முசிறி திரியுங்கோய மலையிலே, 7வது மாநாடு திண்டுக்கல்லிலே, 8வது மாநாடு திருப்பரந்துறை ஆவுடையார் கோவிலிலே, 9வது மாநாடு கேரளாவில் உள்ள காலடி ஆதிசங்கரர் பிறந்த இடத்திலே, 10வது மாநாடு சிதம்பரம் தில்லையிலே, 11வது மாநாடு காரைக்குடியிலே. இந்த காரைக்குடியை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். அதை பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்மளாம் அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதில்ல. கிட்டத்தட்ட 6 சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அது ஒன்று கற்பக விநாயகர் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி, அடுத்து திருமயம் கோட்டை, ஆதங்குடி மாளிகை, செட்டிநாடு மாளிகை, செட்டிநாடு அருங்காட்சியகம். அது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே அழிக்க முடியாத செல்வம் என்ன சொன்னால் கல்வி, தர்மம், ஞானம். இங்கே 3 கொடி கட்டி பறக்கிறது எங்கன்னா அந்த காரைக்குடி தான். கல்வி எங்கே இருக்கிறதோ அங்கே தர்மம் இருக்கும், தர்மம் எங்கே இருக்கோ அங்கே ஞானம் இருக்கும். இந்த 3ம் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய இடம் இந்த காரைக்குடி. அதில் அந்த கல்வி நிறுவனங்கள் என்னென்னா அழகப்பா பல்கலைக்கழகம் பிரசித்தி பெற்ற ஒன்று. அதில் உருவான மாணாக்கர்கள் லட்சம் பேர் இன்றைக்கு இந்த சமூகத்திலே உலக அளவிலே ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு நிறுவனம் ரொம்ப பழமை வாய்ந்தது, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சென்டர்னு பேர். இதுவும் இப்போ ரொம்ப பிரசித்தமான ஒன்று. அதே போல்
இங்கே வந்து பாரம்பரிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் இன்றைக்கி வந்து செட்டிநாடு சமையல் செட்டிநாடு உணவகம் ஒரு இது வந்து இன்றைக்கு காலையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு இங்கே நம்ம மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த போல் காரைக்குடி கண்டாங்கி சேலை புவிசார் குறியீடு தரப்பட்டது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியும். ஏன்னா ஆன்மீகத்தோடு இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நாம் பதிவு பண்ணணும். அடுத்தாப்புல இந்த திருவாசகம் இந்த ஐயா மாணிக்கவாசகர் பெருமானார் அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம 51 பதியத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த மாநாடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த 51 பதியமும் எந்தெந்த ஊரில் எத்தனை பதியம் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை நான் இன்றைக்கு சொல்லலான்னு இருக்கேன். அதே போல் 20 பதியம் திருப்பரந்துறையில், மொத்தம் 20 பதியம் திருப்பரந்துறை. ஏன்னா திருப்பரந்துறையில் 25 பதியம் சிதம்பரம் நடராஜர் தில்லையிலே உருவாகியிருக்கிறது. ஒரு பதியம் திருவாரூரிலே, ஒரு பதியம் திருத்தோணிபுரத்திலே, ஒரு பதியம் திருக்கழுக்குன்றத்திலே, 2 பதியம் திருவண்ணாமலையிலே, ஒரு பதியம் உத்தரகோசமங்கை. ஆக மொத்தம் 51 பதியங்கள் உருவாகியிருக்கிறது. இதை எதற்காக நான் சொல்லுறேன்னா, வெற்றிக்கணி சாமிகள் அவரிடத்துல நான் சொல்லுவேன், இந்த திருவாசக மாநாடு எந்த மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாடு என்பது எந்த கருத்தை மையமாக வைத்து நடத்துகிறோமோ அந்த கருத்தை மையமாக வைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் அன்பு கட்டளையிட்டிருந்தேன். அதனுடைய துவக்கமாகத்தான் இன்றைக்கு நான் இதை பிரித்து சொல்லுகிறேன். பிரித்து சொல்லுகிறது காரணம், இந்த இனி வரக்கூடிய இந்த மாநாடு இன்னொரு முக்கியமாக இந்த மாநாட்டில் வந்து ஒரு அற்புதங்கள் இன்றைக்கி நிகழ்த்தியிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. 2 குழுக்கள் இங்கே வந்து இன்றைக்கி முற்றுதல் பண்ணியிருக்காங்க. ஒன்று திண்டுக்கல் குழு, இன்னொன்று வந்து மதுரை குழு. திண்டுக்கல்லில் வந்து அவங்க இது அவங்களுடைய பெயர் நான் சொல்லுகிறேன், ஷாலினி அவர்கள். 2வது வந்து மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செந்தில் ராமானுஜம் அவர்கள். அவர்களோட கலாமா, ஈஸ்வரியம்மா, பரமேஸ்வரன் நம்ம குழுக்களாக வந்திருக்கிறார். உண்மையிலேயே அதோடு இசையோடு கலந்த முற்றோதல் இங்கே தான் நான் முதலாக பார்க்கிறேன். உண்மையிலேயே இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி மாநாட்டிற்கு தலைமை தாங்கி நமக்கு ஒரு நல்லதொரு ஞான உரையை நல்கிய ஐயா திரு ஞானப்பிரகாச தேசிய சுவாமிகள் அவர்களை வணங்குகிறேன். அடுத்தபடியாக இந்த அருமையான இந்த காரைக்குடி மாநாடை பின்புலத்தில் இருந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து தந்து இந்த மாநாட்டு வரவேற்பை நிகழ்த்திய அருமைக்குரிய காரைக்குடி ஆட்சி அம்மா சத்யபாமா அவர்களை வணங்குகிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கின்ற ஐயா திரு இமயவரம்பன் அவர்களையும், ஐயா திரு சிவஸ்ரீ கருணாநிதி அவர்களையும் வணங்குகிறேன். அடுத்தபடியாக முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய ஐயா திரு ஜோதிமணி சுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். அதே போல் வாழும் வள்ளலார் வெள்ளை வஸ்டி சாமிகள் அவர்களையும் வணங்குகிறேன். இன்றைக்கு பை நிறைய தூக்க முடியாமல் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சாங்க. உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா திருவாசக புத்தகம் போது இந்த மாநாடு உண்மையிலேயே திருவாசக மாநாடு 11வது மாநாடு, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வருவாங்கன்னு சாமி எனக்கு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை. காரணம் என்னென்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஒருத்தர் 10 பேருக்கு சமானம், ஒருத்தர் 10 பேருக்கு சமானம். ஆனால் 500 பேருக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். ஆக இன்றைக்கு 1000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்கு சமானம். அதனால் வெற்றி 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 வெற்றிக்கணி சாமிகளுக்கு வெற்றி. அதே போல் இது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணிக்கவாசகர் சிவனடியார் புதுக்கோட்டை ஐயா அவர்களுக்கும், அன்பர் காரைக்குடி நாச்சியாபுரம் தெய்வீக பசுமடம் ஐயா அவர்களுக்கும், அதே போல் காளையார் கோவில்
ராதிகா அம்மா சிவனடியார் அவர்களுக்கும், அதே போல் காரைக்குடி நன்னி லோகநாதன் அவர்களுக்கும், ஜோதிட சக்கர நம்ம ஐயா இப்போ என்ன இதை விட நமக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு ஒன்று எழுத்துனாங்க. ஐயா அறிவழகன், அவர் சாதாரண அறிவழகன். அதில் நீங்கள் சாதாரணமான ஒரு செய்திகள்லாம் அங்கே வரல, எல்லாமே பிரபஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஐயாவும் பிரபஞ்சத்தை நோக்கி கொண்டு போனாங்க, ஐயா அறிவழகன் அவர்களும் பிரபஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஆழமான உரை. அதை அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டால்தான் அவருடைய முழு பொருளும் முழுமையாக புரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உரையை நிறுத்திய ஐயா அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த மாநாடு உண்மையிலேயே மேலும் மேலும் அடுத்தப்பல இந்த கோவை சகுந்தலா அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி அவர்களையும் நாங்கள் வணங்குகிறோம். அதே போல் தியாகேச திருவாசக முற்றோதல் குழு திரு ராஜசேகர் ஐயா அவர்களையும், சிவசாலினி அம்மா திண்டுக்கல், உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஆமாம், அதாவது எப்படி மதுரையிலேருந்து வந்து செந்தில் ராமானுஜம் வந்து அவர் ராகத்தோடு பண்ணாங்களோ அதே ராகத்தோடு இன்றைக்கு மதுரையும் சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், அதனால் இந்த அருமையான நிகழ்வுக்கு வருகை வந்திருந்த மற்ற பெரியவர்கள், தாய்மார்கள், இன்னும் சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க. சிறுவர் அத்தனை பேருக்கும் இந்த உண்மையிலேயே எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி. 1000 பேர் கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் திருவாசக மாநாட்டில் நான் பேசுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய், வாய், கண், காது, மூக்கு, இதனால் உணரப்படக்கூடிய அந்த உணர்வுகளிலிருந்து முழுமையாக நம்மை விடுவித்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி விடுவோம். இதுதான் உண்மை. அதுதான் ஐயா சூட்சமாக சொன்னாங்க, சாமி ரொம்ப சூட்சமாக சொன்னாங்க. பிரபஞ்சத்தோடு, அதை தான் வந்து அறிவழகன் ஐயா அவர்களும் சொன்னாங்க, பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகிவிடும். பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகிவிட்டால் நமக்கு பிறவா நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பிறவா நிலையை அடைந்து விடுவோம். இதுதான் இதனுடைய உண்மை. எல்லா பதியங்களும் எதை நோக்கி பொருளை கொடுக்குதுன்னா அதே ஒரே பொருள் தான். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கோணத்தில் அலசி 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 சொல்கிறாங்க. எல்லாமே என்னென்னா பிறவா நிலை தான். ஆக இந்த பிறப்பு, இந்த மானிட பிறப்பு, இப்பிறவையோடு நான் முடிச்சுக்கணுங்கிறது தான் அதனுடைய தாற்பயம். அப்படிப்பட்ட ஒரு திருவாசக மாநாட்டிலே கலந்து கொண்ட அத்துணை பேரும் பிறவா நிலையை அடையக்கூடியவர்கள். ஆகவே அந்த பிறவா நிலையை அடையக்கூடிய அந்த நிலைக்கு ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மாநாடு நடத்துகிறார். இப்போ தான் ஒரு சின்ன கேப், ஒரு 1.5 மாதம் கேப் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், சிதம்பரத்துக்கு அப்புறம். ஏன்னா இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக எப்போ ஃபோன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, வெற்றி கணிசாமி நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன், காரைக்குடியில் இருந்துக்கிட்டு மாநாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாநாடு நம்ம பிரான்மலையில் ரெடி ஆகிடுச்சு. பிரான்மலையில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அடுத்து திருவாரூரில் இன்னொரு மாநாட்டுக்கு திருவையாறில் அங்கே பக்கத்தில் நம்ம திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் திருவையாருக்கு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன்றார். உண்மையிலேயே பெரிய சாதனை. ராதா கல்யாணம் வைபவம் உறையூரில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பெரிய ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி தான் சொல்லணும். ஆங்கிலத்தில் வந்து டைனமிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டைனமிக் பர்சனாலிட்டி சாமிக்கு இருக்குது. உண்மையிலேயே எதிர்காலம் சிறக்கும். நல்ல ஒரு மிகப்பெரிய, நீங்கள் 100வது மாநாடு டெல்லியில் போடுறேங்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மாற்றிக்கிட்டார். 51வது மாநாடு நான் டெல்லியில் நடத்த போகிறேன்னு இருக்காரு. உண்மையிலேயே கண்டிப்பாக சாதனை செய்வார், அதை நிரூபிப்பார். அப்பொழுது எல்லோரும் வந்து ட்ரெயினில் டிக்கெட் போட்டு எல்லோரும் டெல்லிக்கு பயணம் போவோம்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ திருவாசக மாநாடு ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாலும், அவர் ஆன்மீக சொற்பொழிவு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
பண்டைய கலாச்சாரம், நாட்டியக்கலை, நாடகக்கலை, இசைக்கலை, இந்த மாதிரி கலைகளெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும். யார் யார்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ அத்தனை திறமைகளையும் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக மண் பயனுரை என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான அடித்தளம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னையும் அவர் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும், அரங்கேற்றப்படும். அந்த அரங்கேற்றத்துக்கு அத்தனை பேரும் வந்து அதையும் வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த மாநாடு மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும், சிறப்படைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும். கண்டிப்பாக வெற்றிக்கணி சாமிகள் என்கின்ற பேருக்கு ஏற்றவாறு அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லி வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்கியம். நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்தேன், அப்படியே சாமியார் ஆயிட்டேன். நான் நடத்தியது வெற்றிக்கணின்னு பத்திரிகை. அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இந்த வெற்றிக்கணி பத்திரிகைனால் நடத்த முடியல. ஏன்னா உண்மையை எழுத முடியாது. உண்மையை எழுதுனா விட்டுருவாங்களா? அதனால் அப்படியே மாறி மாறி பத்திரிகையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி என்ன பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ நாங்கள் வந்து மண் பயனுரைன்னு ஒரு நிகழ்வு நடத்த போகிறோம். அந்த மண் பயனுரை நிகழ்வு வந்து நான் எவ்வளோதோ பேர்ட்ட சொன்னேன், யாருமே செவி கொடுத்து கேட்கல. ராஜலிங்க ஐயா தான் அது என்ன ஒரு கை பார்த்துருன்னார். அதனால் ஐயாவும் நானும் இணைந்து மண் பயனுரைன்னு ஒரு நிகழ்வு நடத்துகிறோம். அந்த நிகழ்வின் மூலமாக குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய திறமைசாலிகளை கூட வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிறோம். அம்மா மாரி உள்ளவங்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். உலகமெல்லாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு விரைவாக இந்த இது சீல்டு கொடுத்துருவோம், விரைவாக நடத்த போகிறோம். இப்போது வந்து நாம் வந்து இந்த வாழ்த்து மடல் நீண்ட காலமாக திருவாசகத்துக்காக பணி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து 7 பேர் கொடுக்கறது நான் முடிவு பண்ணியிருந்தேன். அது நான் அந்த ஊரில் இருந்ததுனால அது சரியானபடி அதை பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு இந்த நம்ம வந்து கொடுக்குறோம். ஐயா பெரியவர் இருக்கும்போதே அவர் கையால் சேர்த்து கொடுத்துட்டா எங்கள் கருணாநிதி ஐயாங்கங்க. இந்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து நான் 2006 செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த பல்கலைக்கழகம் தொடங்கி 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அப்போ 2006 உள்ளே போகும்போது அதுவரை வந்து நம்மளுடைய பழைய நாடகக்கலை, நாட்டியக்கலை, நாட்டுப்புற கலை இதற்கான ஒரு தனித்துறை அங்கே இல்லாமல் இருந்துச்சு மாணவர்களை உருவாக்குவதற்கு. அப்போ நான் அந்த செனட்டில் வந்து என்னுடைய தீர்மானத்தை கொண்டு வந்து அடுத்த 3 மாதத்திலே அதற்கென்னு தனித்துறை ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய படிப்பு ஹையர் ஸ்டடி, பிஹெச்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் உருவாக்கும் பொழுது வெளியில் இந்த மாதிரி நம்மளுடைய சமூகத்தில் இருக்க எத்தனையோ திறமை வாய்ந்த மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள், இளைஞர்கள்லாம் வந்து நிறைய இருக்காங்க. அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏன் அதை நம்ம வெற்றி காண முடியாது? அந்த அடிப்படையில் தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொன்னேன். எல்லா விதத்திலும் உயர்ந்தவர் வக்கீலாகவும் இருக்காங்க. அது அவங்களுடைய பணிவு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுள் உய்த்தோடும் என்பது போல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்வீட்டு, போக்குவரத்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பணிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணிவுக்கு 1000 வாழ்த்து மடல் கொடுக்கலாம். ஐயா அது மட்டும் இல்லாமல் நிறைய திருவாசக நிகழ்வு, ஆலய திருப்பணிகள் நிறைய செய்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அது என்ன கோயில், கண்டியூர் கோயிலா, கண்டியூர் கோயிலில் வந்து 2000 அந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக திருவாசகம் முற்றுவது நடத்துகிறாங்க. அதனால் ஐயா அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் என்றது ஒரு பட்டத்தை வழங்குகின்றோம். ஐயா பார்வதியாக பரமேஸ்வரியாக
அர்த்தநாரீஸ்வரியா அன்னை பராசக்தியின் ரூபமாக வந்திருக்கக்கூடிய சாலினி அம்மா அவர்களுக்கு திருவாசக இன்னிசை பாடகி என்றதொரு பட்டத்தை கொடுக்குறோம். ஒரு அம்மா அப்பாவுக்கு எது தெரியுங்களா பெருமை? பையன் சம்பாரிச்சாலாம் கூடலாம் பெருமை கிடையாது. பையன் புகழ் பெறுறது தான் வந்து ஒரு பையனோ பொண்ணோ ஈன்ற பொழுதில் பெருதுவைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நான் அம்மாவை சொல்லிட்டேன், அவங்களோட பாட்டை காலில் தான் கேட்டோன்னு சொல்லிட்டேன். என்னுடைய திருவாசக மாநாடு எங்கே நடந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடந்தால் கூட சாலினி அம்மா இல்லாத திருவாசக மாநாடு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்தமாரி ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தி உருக்கமாக பாடுறாங்க. பெண் குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க. ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும்னு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டோம் தூங்கணுன்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சாதனையை செய்யணும். தோன்றி புகழோடு தோன்றுக அகதலின் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று திருவள்ளுவர் சொன்னார். நாம் பிறந்ததற்கான ஒரு பயனை செஞ்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த சித்தர் பீடம், கோயில், போக்குவரத்து எவ்வளவு தெரியுங்களா? இந்த மாநாட்டிற்கான அலைச்சல் கொஞ்ச நெஞ்ச அலைச்சல் கிடையாது. அது எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் பிரயாணம், கொஞ்சம் கூட நான் அசர்றது கிடையாது. அடுத்த 48வது நாள் என்ன ஆனாலும் சரி. அந்தமாரி நாம் உழைக்கின்ற பொழுது, நாம் அதற்காக பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது இறைவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து அவன் என்ன பண்ணுவான்? தந்தது உந்தனை கொண்டது எந்தனை அப்படின்னு அவன் கை கொடுப்பான். பார்த்துட்டே இருக்கான் இல்லையா? அவன் யார்? கருணை கடல். நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அம்மா சாலினி அம்மா அவர்களுக்கு வாங்க பார்ப்போம். அந்த இருக்கு இந்த பரிசு மட்டும் பத்தாது, இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் இவங்க வாங்கணும். எண்ணுவது சொல்வது எல்லாம் உயர்வாக இருக்கட்டும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த உழைப்பும் இருக்குது. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும். ஐயா வந்து நமது ராஜலிங்கம் ஐயா வந்து சிரம்பூஷணம் என்ற ஒரு விருதினை பத்மபூஷனுக்கு ஈசனா சமமான ஒரு விருது வாங்கியவங்க. அவங்க கையால் அதை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீல்டு வந்து இந்த வாழ்த்து மடல் ஜனாதிபதிகிட்ட வாங்கினவங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு இப்போ இந்த சீல்டு கொடுக்குறது யார் தெரியுங்களா? நானும் ஜனாதிபதி தான். ஏன்னா மடாதிபதி ஆகிட்டோம். அதனால் ஒரு நாள் ஜனாதிபதி ஆகிடுவோம். எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. நாம் என்னது அந்த ஒவ்வொரு வாழ்த்து மடலும் தம்பி நேதாஜி அவர்கள் இப்படி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களுடைய பேர். இந்த திருவாசகம் தொய்வு அடையாமல் நடத்திக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய ஒரு தூண்மாரி இவர். எவ்வளோதோ பணிகளுக்கு மத்தியிலே இதை வந்து நடத்திட்டுருக்காரு. அம்மா வந்து மேலும் மேலும் வளரணும். உலகமெல்லாம் இன்று திருவாசக நெறி பரப்பணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தபடியாக முதல்ல ஐயா வந்து கருணாநிதி ஐயா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஏதோ உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ பேச ஆரம்பிச்சது அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கருணாநிதி, கருணை ப்ளஸ் நிதி, கருணாநிதி. கருணை நிறைய இருக்குது, நிதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன இருக்குங்க? நிதி கம்மியாக இருக்குது. ஆனால் அவர் எப்போ பேசுனாலும் சாலினி அம்மா பற்றி பேசுவார். அடுத்த நிகழ்ச்சிக்கு சாலினி அம்மாவை கூப்பிடணும். அப்போ பாருங்கள், அவரை பற்றி கூட அவர் பெரிய சொற்பொழிவாளர். அவரை பற்றி கூட சொல்ல மாட்டார். யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுவார். அவங்க அப்படி இருக்காங்க, அங்கே ஐயா சோமநாதன் ஐயா பெரிய சேவை பண்ணுறாரு, சோமநாத ஐயாவை கூப்பிட்டு ஒரு சீல்டு கொடுங்க. சோமநாத பாஸ்கர், சோமபாஸ்கர் ஐயாவுக்கு ஒரு கொடுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாநிலம் முழுவதும் திருவாசகத்தை வந்து ஒருங்கிணைச்சு திருவாசக முற்றுதல் நிறைய நடத்துகிறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எனது தம்பியாக நான் வந்து இந்த இடத்துல தத்து எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாள் நிலை எந்த ஒரு செயல் செய்தாலும் கருணாநிதி ஐயாவுக்கு சொல்லாமல் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா அவர் வந்து உறுதுணையாக இருக்கணும். இது நான் எடுத்த முடிவு இல்லை. நான் தினமும் வணங்கக்கூடிய அந்த பராசக்தி கல்யாணகாலீஸ்வரியினுடைய முடிவு. அதுக்குனால அவர் வந்து எனக்கு கை கொடுக்கணும், கரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கேட்ட ஐயா அவர்களுக்கு
வேலையும் நான் தான் செஞ்சாகணும். வேறு யார்ட்டையா கொடுத்தா அது சரி வராது. அதனால் தம்பி வந்து மிக அருமையாக பாடக்கூடியவர். இந்த தம்பிக்கு வந்து அடுத்த முறை பிரான் மலையில் உயரமான மலையில் கொடுத்துருவோம். நல்லா அருமையாக பாடுவான். திருவாசகம் முழுசும் எனக்கு மனப்பாடம். ரொம்ப அடித்து வெளுத்து பாடக்கூடிய போட்டாலாம் ரெடி, ஃப்ரேம் போட்டாலாம் ரெடி பண்ணிட்டேன். சீல்டு பண்ணி கொண்டு வர முடியல. ஐயாவுக்கும் இவருக்கும் மிஸ் ஆகி போச்சு. அதை அடுத்த மாநாட்டில் அவங்களுக்கு கொடுக்குறதோட நம்ம வந்து ராமானுஜம் செந்தில் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் அடுத்த திருவாசக மாநாட்டில் கொடுக்குறோம். ஏன்னா வந்து அவங்க வக்கீலாக இருந்து அவங்க ஒரு சபை வச்சு நடத்துகிறாங்க. அதேமாரி நம்ம காளையார் கோயிலேருந்து வந்திருக்கக்கூடிய காவேரி அம்மாள், இப்படி அடுத்த பிரான்மலை மாநாட்டில் ஒரு 10 பேருக்கு நாங்கள் வந்து இந்த வாழ்த்து மடல் கொடுக்குறோம். இந்த வாழ்த்து மடல் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுக்குறோன்னு தான் சொல்கிறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லலை. தமிழ் ஒரு பெரிய விஷயம், அதை புரிந்து கொள்ளணும். கொடுக்குறதுக்கு மெயின் காரணம் ஐயா, அப்புறம் நம்ம நேதாஜி. இதை நீங்கள் வீட்டில் பார்க்கும்போது என்ன தெரியுங்களாகும், மேலும் மேலும் வளரணும்னு தோணும். உங்களுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி பெரியவங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தாத்தா இப்படிலாம் திருவாசகத்தை பாடியிருக்கிறாரு. எப்பொழுதுமே நீங்கள் செட்டியார்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைப்பாங்க. இப்போல்லாம் என்ன பேர் பிள்ளைக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த தாத்தா போல் பையனும் வளரணும் அப்படின்னு வைப்பேன். எங்கள் பாட்டி ஒருத்தங்க கமலாம்பிகான்னு ரொம்ப கோடீஸ்வரியாக இருந்தாங்க திருவாரூரில். அவங்க பேரை தான் என் பொண்ணுக்கு வச்சேன். எங்கள் அம்மா பேரையும் அவங்க பேரும் சேர்த்தா கமலவல்லின்னு வச்சோம். பேர் வைக்கும் போதே பேரை சொன்னால் அதிரணும், பெரியவங்களோட பேரை வைக்கணும். இந்தமாரி சீல்டெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அதை வளரணும், நம்ம மும்மரமாக இயங்கணுங்கிற ஒரு எண்ணம் வருங்கிறதுனால தான் இந்த வாழ்த்து மடல் கொடுக்குறோம். இப்போ நாம் கொடுத்துருக்கிறதோட பார்த்தீங்கன்னா 504 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இதை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அடுத்த மாநாட்டில் முத்து வீராசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த பையனுக்கும் சேதுராமன் ஐயா அவர்களுக்கும் கொடுக்குறோம். வேறு ரொம்ப அந்தமாரி நம்ம அம்மா இருக்காங்களே, டால்மியாபுரம் செல்வி அம்மா, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுலேயும் தள்ளாத வயசுலேயும் அவங்க திருவாசகத்தை பாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ காலமாக பாடுறாங்க. அம்மா எந்திரிச்சு இல்லைங்க, தெரியல. அம்மா அவர்களுக்கும் பிரான்மலை மாநாட்டில் நாம் வந்து திருவாசக செம்மல் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. அடுத்து யார்?